ட்ரக்குங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளம். தட்ஸ் அவுட் ஆஃப் பாலிடிக்ஸ். இட்ஸ் நாட் பாலிடிக்ஸ். சிகரெட் ஊதினா நீ மனுஷன் சொல்லி till about 1970s it was very common that everybody would smoke. இட் இஸ் குட் ஃபார் ஹெல்த்னுலாம் விற்றாங்கன்னு நிறைய விஷயம் பார்க்க. ஆமாம், அந்த காலத்தில் குட் ஃபார் ஹெல்த்து. லேடிஸும் இஷ்டத்துக்கு ஸ்மோக் பண்ணுவாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டுகெதர் less than 60,000 is not, is lower middle class. லோவர் மிடில் கிளாஸ் or poor, whatever you want to say. இப்போ புவர் பீப்புள் உங்களுடைய கணக்குப்படி பார்க்கும்போது 60,000 ரூபாய்க்கு கீழே சம்பாதிக்கிறவங்க 4.4% அவங்களுடைய மொத்த எக்ஸ்பென்ஸில் சிகரெட்டுக்கே செலவு பண்ணுறாங்க. சிகரெட்டுக்குன்னு செலவு பண்ணால் மினிமம் 4,000 5,000 இல்லாமல் உங்களால் ஸ்மோக் பண்ணவே முடியாது. மாதம் நல்ல சிகரெட் ஊதணும்னா 4,000 ஆகும். இல்லை சார், இப்போ நீங்கள் ரிச்சுன்னு சொல்கிறதுல 5 லட்சம் அப்படின்னு வச்சா கூட அவன் என்ன பண்ணுவான்? அவங்களுமே 3% செலவு பண்ணுறாங்க. அவன் 3% தான் செலவு பண்ண மாட்டான். 2.8% இந்த சர்வே படி அது வருது. எனக்கு தெரியும் பாரு, தம்மடிக்கிற ரிச்செல்லாம் எனக்கு தெரியும். ம் சம்பளம் 3 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறான். ம் ஒரு நாளைக்கு 3 சிகரெட் ஊதுவான். 60 ரூபா. 60 × 30 1,800 ரூபா. 100 ரூபா 2,50,000 ரூபாய்க்கு 1,800 ரூபா எவ்வளோ ஆச்சு? 0.9%. அவ்வளோதான். 0.9% வருது. ஸோ அப்போ இதை சொல்லியிருக்கிறது 2.8 அப்படிங்கிறது நீங்கள் 3 சிகரெட்டுக்கு கணக்கு போடுறீங்க சார். ஒரு அரை பேக்கெட்டு 10 சிகரெட்டுன்னு கணக்கு வச்சுட்டா அப்போ இந்த 2.8ன்ற 10 கணக்கு சிகரெட் அடித்தான்னா வரும். இந்த 2. அப்போ இந்த சர்வே சொல்லியிருக்கிற விஷயம் உண்மைதான். சர்வே சொன்னது உண்மைதான். பட் அந்த 2.8னாலும் 5,000 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுனால அவன் இட் வில் மேக் டிஃப்ரென்ஸ் பண்ணி இந்த லோவர் ஸ்டேட். அந்த லோவர் ஸ்டேட்டால் தான் இந்த பணம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஒரு நாளைக்கு 150 ரூபா சம்பாதிக்கிறேன். அதில் எனக்கு 6 ரூபா 7 ரூபா போடுறது இஸ் பிக் லாஸ். எஸ். ரைட்டா? நான் 2,50,000 லட்ச ரூபா சம்பாதிக்கும் போது எனக்கு 10,000 ரூபா பண்ணால் கூட இட்ஸ் நாட் அ பிக் லாஸ். ஓகே சார், இதெல்லாம் ஒரு பக்கம். பட் இப்படி ஒரு விஷயத்தை அட்வொகேட் பண்ணும்போது ஐடிசி மாதிரியான கம்பெனி இல்லை காட்ஃப்ரே ஃபிலிப் மாதிரியான கம்பெனிலாம் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது என்னைக்கா இருந்தாலும் அது ஒரு ப்ராப்ளமாக வந்து நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்கிட்ட இருக்கிறது ஐடிசி மட்டும்தான். என்கிட்ட காட்ஃப்ரே ஃபிலிப்ஸ் கிடையாது. ஃபஸ்ட்டு நான் ஒன்று நீ என்ன தப்பு பண்ணுவ, நீ தப்பு பண்ணதுக்கு நான் மாறலான்னு அந்த ஸ்டாக் வாங்கக்கூடாதுன்னு நான் எனக்கு நம்பிக்கையே கிடையாது. இல்லை சார், மறுபடியும் சொல்லுங்கள். நான் தம் அடிக்கலப்பா. என் வீட்டில் நிறைய பேர் தம் அடிப்பாங்க. தம் அடித்தான்னா அவன் தலையை எழுத்து. நான் ஐடிசி ஓன் பண்ணலன்னு அவன் தம் அடிக்கிறது நிறுத்தப்படுறதில்ல. அவன் ஊத தான் போகிறான். ரைட்டா? எனக்கு அது ஒரு பிஸ்னஸ். ஐடிசிக்கும் ஒரு ஃபியர் இருக்குது. இன்றைக்கா ஒரு நாளைக்கு சிகரெட் பேன் வரும். அந்த பயத்தில் தான் அவன் வந்து இன்றைக்கி only 25% of his total turnover is cigarette. Though 80% of his profits is cigarette. பட் ஒரு வாட்டி 100% சிகரெட்டு 100% ப்ராஃபிட் இருந்தது. இப்போ 80-20 மாறிடுச்சு. ஆஸ் எஃப்எம்சிஜியோட ப்ராஃபிட்ஸ் ஏற சிகரெட் வில் பிகம் வெரி ஸ்மால் போர்ஷன் ஆஃப் ஹிஸ் பிஸ்னஸ். ஓகே சார், இப்போ நீங்கள் சிகரெட்டில் வந்து சேவ் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம், சிகரெட்டுக்கு செலவு பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ஐடிசி அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. அப்படியே இந்த சைடு எடுத்து பார்த்தா இந்தியன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எஸ்ஐபி போடுறதுல இப்போ ரொம்ப கவனமாக இருக்காங்க அப்படின்ற ஒரு இதுவும் பார்க்குறோம். வேற இந்தியாவில் 98 மில்லியன் எஸ்ஐபி அக்கௌண்ட்ஸ் இருக்குது. இப்போ 98 மில்லியனுங்கிறதெல்லாம் விடுங்க. ஃபஸ்ட்டு அது யூனிக் அக்கௌண்ட்டான்னு பாரு. 1 மில்லியனுங்கிறது 10 லட்சம். 98 மில்லியனுங்கிறது 98 லட்சம். உன்கிட்ட 98 லட்சம் அக்கௌண்ட் இருக்குங்களா ஃபோலியோ நம்பர். இப்போ நீ 5 சிப்பு போடுறேன்னு வச்சுக்கோ, 9 கோடி 9.8 crores வச்சுக்கோ. இப்போ எப்படி போடுவான்னா, நான் 5 டிஃப்ரெண்ட் சிப்பில் போட்டேன்னா அது 5ஆக எண்ணுவோம். ஓகே. இப்போ நீ ஒரு சிப்பில் போட்டிருக்க மாட்டேன். நீ நிஃப்டி அண்ட் நெக்ஸ்ட் நிஃப்டி போட்டால் நீ 2. பேனில் வந்து எனக்கு அப்படிலாம் அப்படியே ஆடுது. அவன் நம்பர் அப்படி ஜொலிப்பாக தானே காட்டுவான். ஸோ யூனிக் ஐடென்டிட்டி மெம்பர்னு பார்க்கணும். 9.8 crores யூஐடிலாம் கிடையாது. யூனிக் ஐடென்டிட்டி வந்து 2-3 கோடி இருக்கும். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ என்னதே ஒரு 3 நாள் வந்து கணக்கு வந்துடும் போது. அதே தான் நான் சொல்கிறேன். உன் சம்பளத்துலேன்னு போகிறது உண்டு. உன் பேரில் ஒன்று, உன் பையன் பேரில் ஒன்று, ஒய்ஃப் பேரில் ஒன்று தான் வரும். ஓகே சார், ஸ்ட்ரைட்டாகவே பை 2 டிவைட் பண்ணு. ஓகே. அங்கே 3 கோடிக்கு மேலே தாண்டாது. ஓகே, 3லேருந்து 4 கோடி. ஆமாம், அப்படி வச்சுப்போம் சார். ஆமாம். ஆனால் சரி, இதில் கம்பெனி எல்லாம் இருக்கும். ஓகே,
ஓ ஃபைன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 கோடி தாண்டாது. ஓகே சார். 3 கோடி இருக்குன்னே வச்சுப்போம். ம். இப்போ இந்த 3 கோடி இருந்தாலும் ம். ஒவ்வொரு மாசமும் எந்த ஒரு தடையும் இல்லாம எஸ்ஐபி இந்திய மக்கள் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. பஸ். மார்க்கெட் இப்ப இந்த அளவுக்கு இன்டாக்டா பஸ். இருக்கிறதுக்கு இந்த இந்த எஸ்ஐபி தான் முக்கியமான விஷயம்னு சொல்றாங்க. எஸ். இந்த மார்க்கெட்டை பிடிச்சி வைக்கிறதுக்கு எஸ்ஐபி போட போகிறாங்க. பெரிய ரீசன். பெரிய ரீசன். ஆனால் இந்த எஸ்ஐபி ஆரம்பித்ததெல்லாம் போஸ்ட் கோவிட். 5 வருஷமானா யாரும் கிடையாது. 5 வருஷமாக கன்சிஸ்டண்ட்டாக எவ்வளோ எஸ்ஐபி இருக்குது, ஒரு மாதம் கூட மிஸ் ஆகாமல் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் குறைஞ்சிரும். சார் போஸ்ட் கோவிட்னாலே 5 வருஷம் ஆயிடுச்சு. அதான் சொல்கிறேன் பாஸ். இந்த போஸ்ட் கோவிடில் தான் அவனை கன்சிஸ்டண்ட்டாக 5 வருஷம் சிப் பண்ணுவாங்க. சிப் அக்கௌண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சிரும். ரைட்டா? ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி 1 கோடி பேர் கூட இருக்க மாட்டான். 5 வருஷமாக கன்சிஸ்டண்ட்டாக மாதம் இன்வெஸ்ட் பண்ணுவோம். 1 கோடி பேர் இருப்பான். அதுலேயே 3 இயர் ரிட்டர்ன் இப்போ 20% இருக்குது. இப்போ இன்னொரு 1 இயர் ஆகிடுச்சுன்னா 3 இயர் ரிட்டர்ன் நெகட்டிவ் ஆகிடும். இப்போ 1 இயர் ரிட்டர்ன் நெகட்டிவ், 2 இயர் ரிட்டர்ன் நெகட்டிவ், சில 3 இயர் ரிட்டர்ன்ஸ் நெகட்டிவ். இந்த இப்படியே போச்சுன்னா ஒன்றும் வேண்டாம், இன்னொரு 6 மாதம் இப்படியே இருந்ததுன்னா 3 இயர் ரிட்டர்ன் வில் கோ டு 0. இப்போ தான் 0 வந்தோடனே இப்போ தான் ரீட்டைல் பணத்தை வெளில எடுக்க ஆரம்பிச்சிருக்கும். இப்போ தான் உன்னோட மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து பணம் வெளில போக ஆரம்பிக்கும். ஓகே. ஏன்னா ரிட்டர்னே கிடையாது சார். 1 இயர் ரிட்டர்ன் கிடையாது, 2 இயர் ரிட்டர்ன் கிடையாது, 3 இயர் ரிட்டர்ன் கிடையாது. மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளே வந்துட்டாலே என்னோட மினிமம் டார்கெட்டே 10 வருஷம் 15 அதில் நான் சொல்லுவேன், ஏன் 4 வருஷம் ரிட்டர்னில் ஓடி போடுவேன். 20 இப்போ ஜப்பான் மாதிரி ஆகி நீ 89 போட்டு 2025 தான் அது ரிட்டர்ன் வரும்னா அவ்வளோ நாள் நான் இருப்பேனாலே எனக்கு தெரியாது. சரி சார். அப்போது உங்கள் வியூவர்ஸுக்கு உங்களுடைய சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அதாவது வாங்கி வச்சுட்டு மறந்துடுங்க, அதுதானே சார் நீங்கள் சொல்கிறது? நான் சொல்கிறது கம்பெனியை. ஓகே. அந்த மாதிரி எஸ்ஐபி போடுறேன் அப்படின்ற அவன் தானே. அப்புறம் என்ன, நான் எப்படி மறப்பேன்? அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 25 வருஷம் ஒரே ஒரு பஃபெட் உட்காந்துட்டுருக்கமா 25 வருஷம் உட்காந்துட்டுருப்பானா மாட்டான். ஸோ இன்னொருத்தன் வந்தானா இன்வெஸ்டிங் ஸ்டைல் வேறு மாறும். ஒரு வாட்டி வந்தானா ஸ்டைலே மாற்றிடுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைலே மாறும். 2வது அவன் என் ஸ்டாக்கை ட்ரேட் பண்ணுறான்னா ட்ரேட் பண்ணல இல்லையான்னு எனக்கு தெரியாது. இன்றைக்கி தான் ஒரு அக்கௌண்ட் செட்டில் ஆச்சு. இதை நான் துணிவுங்கிற படத்துக்கு எழுதி கொடுத்தேன். நான் எழுதி கொடுத்தேன்னொன்னே சில மயிலாப்பூர் கோஷ்டி, நங்கநல்லூர் கோஷ்டிலாம் என்னை மியூச்சுவல் ஃபண்ட்லாம் ரொம்ப சேஃப், இவன் என்ன பேசுகிறான் தெரியாமல் பேசுகிறான் அப்படின்னு சில நங்கநல்லூர் மயிலாப்பூர் கோஷ்டியெல்லாம் பேசிச்சு. ரைட்டா? இன்றைக்கி ஆர்டர் வந்திருக்கு. என்னது சார்? நான் தான் நிப்பான் லைஃப் எஸ் பேங்க்குக்கு பணத்தை நாங்கள் செட்டில் பண்ணிடுறோம், எங்கள் மேலே கேஸ் போடாதீங்க, 100 crores கொடுத்துட்றோம். அந்த 100 crores அந்த சமயத்தில் யாருன்னா இந்த நிப்பான் மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுருந்தாங்களோ அவங்களுக்கு பணத்தை கொடுத்துருங்க. நார்மலாக பணம் கவர்மெண்ட்டுக்கு தான் போகும். இதில் 90% எவன் ஃபண்டு வச்சுருந்தானோ அந்த சமயம் தான் அவனுக்கு போகுது. நீ ஃப்ராட் இல்லாட்டா அந்த பணத்தை 100 கோடி திரும்பி கொடுப்பிய? அப்போ என்ன தாங்க சார் அதில் நடந்தது? ஒன்றும் இல்லை. அனில் அம்பானி, ஜெயன்மோல் அம்பானி தான் நிப்பானோட ஓனர். ஓகே. எஸ் பேங்க்கில் அவங்களுக்கு தோஸ்து இருந்தான், கஜாக்கார் தோஸ்து இருந்தான். வீடியோகான் ஓனர் ராணா கபூர். கஜாக்கார் தோஸ்த் என்ன சொன்னால், உனக்கு கம்பெனிக்கெலாம் நான் லோன் தரேன். வெரி குட், கொடுத்தியா? எனக்கு 2 ஃபேவர் செய். ஒன்று இந்த 81 பாண்ட்ஸை உன்னோட கம்பெனியில் வாங்கிக்க. 81 பாண்ட்ஸுங்கிறது ரிலீஸ் பண்ணுறது ரிலையன்ஸு. எஸ் பேங்கோட 81 பாண்ட்ஸை ரிலையன்ஸோட மியூச்சுவல் ஃபண்டு தானே நிப்பான். ஓகே ஓகே. அவன் வாங்கிப்பான். ரைட்டா? 2வது என்னோட 3 பொண்ணுங்க சேர்ந்து கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க, அதுக்கு லோனை கொடு. எங்கேருந்து கொடு? நிப்பான்லேருந்து லோனை கொடு. இங்கே நான் உனக்கு லோன் கொடுக்குறேன், நீ என் லோன் கட்ட வேண்டாம், நான் உன் லோன் கட்ட வேண்டாம், டீல். ஓகே, அவ்வளோதான். இல்லை சார், என்கிட்ட இருக்கிற பணத்தை உங்ககிட்ட கொடுக்குறேன், உங்ககிட்ட இருக்கிற அது உன் பணம் இல்லையே. அதான் சொல்கிறேன், அது யார் பணம்? ஓகே சார். இப்போ இதில் ஒரு பெரிய மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் அவங்கக்கிட்ட 6 மில்லியன் நிப்பானோட பெருசாக ஏதாவது இருக்க முடியுமா? அவனே
எங்கள் ஆஃபீஸில் பிஎஃப் எடுத்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க அதில் அட்வான்ஸ் நாங்கள் எடுக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் பிஎஃப்லேயே இருக்கு. அதெல்லாம் எடுக்கிறோம் வேலை சுட்டி. என்ன சார் நீங்கள் ஏன்னா எடுக்கவும் விட மாட்டேங்கிறீங்க, அதுவும் சரியில்லை. 100 கோடி. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.